இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷீ ஷாப்ல ரிசோர்ஸ் ஃபைல்னா என்ன? அத எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ, இப்ப நான் பேசிக்கா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரே ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, நம்மளோட மெயின் கிளாஸ் ப்ரோகிராம் இருக்கு. ஓகேவா? தென் அடிஷனலா என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ, பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ, நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? நம்ம சிஸ்டம்ல இருக்க கான்ஸ்டன்ட்ஸ் ஃபைல்ஸ்ல இந்த மாரி ஒரு ஸ்டாட்டிக் ஃபைல் கிரியேட் பண்ணி, ஸ்டாட்டிக் கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதில நம்ம போட்டு வைப்போம். கரெக்ட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் ஆப்பரேஷன், அப்டேட் ஆப்பரேஷன், டெலிட் ஆப்பரேஷன் இந்த மாரி மெசேஜ்லாம் குடுக்குறோம்னா, இன்னும் சிலர் என்ன பண்ணுவீங்க, அப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லாம, எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஃபைல், ஸ்டாட்டிக் டீடைல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி, அதில வந்து நம்மளோட கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் நம்ம குடுத்துட்டு வருவோம். கரெக்ட்டா? ஸோ, இத இப்படி பண்ணாம, இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு வே இருக்கு. ஸோ, அதுதான் எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ, நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கா? ஸோ, நம்மளோட ப்ராஜெக்ட்ட ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு, ஆட் போயிட்டு, நியூ ஐட்டம் இருக்கா? ஸோ, இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, எனக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இன்கேஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா, இங்க சர்ச்ல போயிட்டு RES அப்படின்னு சொல்லி அடுத்து டைப் பண்ணீங்கனாலே, உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் ஃபைல்ன்ட்டு வருதா? ஸோ, இப்ப இந்த ரிசோர்ஸ் ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். இப்ப இந்த ரிசோர்ஸ் ஃபைலுக்கு நான் என்ன நேம் வைக்க போறேன்னா, ST அப்படின்னு சொல்லி குடுத்துக்க போறேன். ஓகேங்களா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு புதுசா ஒரு ரிசோர்ஸ் ஃபைல் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, நம்ப என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வச்சுக்கலாம். தென் வேல்யூ. இப்ப நம்ம எப்படி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றப்ப வேரியபிள் நேம், வேல்யூ அசைன் பண்றோம். ஸோ, அதே மாரி தான். இப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, கிரியேட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேங்க, கிரியேட் ஆப்பரேஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிரியேட் ரெக்கார்ட் ஆர் இல்லாட்டி நம்ம இதை பண்ணலாம். கிரியேட் ஆப்பரேஷன் கூட வச்சுக்கலாம். கிரியேட் ஆப்பரேஷன் சக்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேரியபிள் நேம் மாரி. ஸோ, இந்த நேமை கால் பண்ணா நமக்கு இந்த வேல்யூ வந்து அவுட்புட்டா வரும். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ட்ரிங் டைப்ல வரும். ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு வேளை ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் சேஞ்ச் பண்ணணும்னா, இன்டர்னல், பப்ளிக் அதோடையும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நீங்க வேணா பப்ளிக் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, பப்ளிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம கோடில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரோக்ராம் கிளாஸ்க்கு போயிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், console டாட் ரைட் லைன். ஸோ, நம்மளோட ஃபைல் நேம், ரிசோர்ஸ் ஃபைல் நேம் என்ன கொடுத்தோமோ எஸ்டி, கரெக்டாக எஸ்டி டாட். ஸோ, டாட் கொடுத்தா எனக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, கிரியேட் ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இப்போ நான் இதை கொடுத்துட்டு இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ, இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்துருச்சு, கிரியேட் ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஓகேவா? அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம பேசிக்காக நம்ம ஒரு கிளாஸ் ஃபைலில் ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணுவோமா? ஸோ, ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணாமல் ஒரு ரிசோர்ஸ் ஃபைலாக பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்டில் ஸ்டாட்டிக்காக வச்சுருக்கோமா, அதை யூஸ் பண்ணி கரெக்டாக பாருங்கள். அப்ளிகேஷன் கான்ஸ்டன்ட்ஸ் டாட் கிரியேட் ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஓகேவா? ஸோ, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ஃபைலில் நம்ம ஒரு ஸ்டாட்டிக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்து அதை வந்து வேல்யூவாக எடுக்கிறோம். ஸோ, அந்த மாதிரி கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணாமல் ஒரு ரிசோர்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி ரிசோர்ஸ் ஃபைல் மூலிமா நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ, இப்போ நான் ரன் பண்ணி கரெக்டாக பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நமக்கு சிமிலரான அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ, நமக்கு சிமிலரான அவுட்புட் தான் வருது. ஓகேவா? ஸோ, இப்படி ரிசோர்ஸ் ஃபைல் இப்படி ஒன்று இருக்குன்றதே நான் இப்போ ரீசெண்டாக இன்னொரு டெவலப்பர்கிட்ட வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ, 2 வருஷத்தில் இது வரைக்கும் நான் ரிசோர்ஸ் ஃபைல் பார்த்தது கிடையாது, யூஸ் பண்ணதில்லை. ரீசெண்டாக தான் இப்படி ஒரு விஷயம் புதுசாக இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், இல்லை என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ரிசோர்ஸ் ஃபைல்னு ஒன்று இருக்குதுன்றதை பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தென் இந்த ரிசோர்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா, உங்களால் இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்ட்ரிங் மட்டும் தான் சேவ் பண்ணுமா? இல்லை பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் ரிசோர்ஸில். பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இமேஜ் நம்ம யூஸ் பண்ணலாமா, ஐகான், ஆடியோ, ஃபைல் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.